வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜலக்ஷ்மி. பாரக்கடியில் இன்னைக்கு டட்ட டன தத்த தன இந்த 2 வரிசையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னால் இருக்க வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பாரக்கடியில் கக்கங்கும் சச்ச ஜானாவும் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து இந்த 2 வரிசையை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ட இது டிஏ ட டி எழுத்துக்கு முன்னால இருந்து நம்ம எந்த லெட்டர் எழுதுறோமோ அந்த லெட்டருக்கு முன்னால இருந்து இழுக்கணும். டி குடில். இது வந்து டி நெடில வர்றது, எழுத்துக்கு பின்னால இருந்து வர்றது, பின் தொடர்ந்து வரும். இது வந்து ட போட்டு கீழே சின்னதா கம்மா மாதிரி நம்ம டூ. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 6 அப்படி உள்டா போட்ட மாதிரி 2. இது வந்து ஒட்டியே போட்டுக்கலாம் நீங்க. அதாவது நீங்க வந்து அப்படி ஒட்டியே 2. இது வந்து இந்த சி போற மாதிரி ட்ரூ. இப்போ டா போட்டு மேல ஒரு ஸ்ட்ரோக் எழுத்தீங்கன்னா, ஒரு கோடு எழுத்தீங்கன்னா டே ஏ சவுண்ட். இது வந்து டை ஐ சவுண்ட்ல வரும். அடுத்து டா நெடியில் போட்டு மேலே ஒரு கோடு எடுத்தீங்கன்னா 2. டா போட்டு மேலே 2 கோடு எடுத்தீங்கன்னா டவ். இது டா போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா டம். டா போட்டு சைடில் 2 புள்ளி வச்சா டஹ. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரப்போ ஃபஸ்ட்டு இந்த போரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க. ட டா எழுத்துக்கு முன்னால இருந்து டி, எழுத்துக்கு பின்னால இருந்து டி. அதுமே அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்க. ட. இது டா. இது டி. இது வந்து வெளிய எழுத்துக்கு பின் தொடர்ந்து வர்றது டி. அதுக்கு அடுத்து பாருங்க டா. இது உள்ள நம்ம சுழிக்கிறது டா. இந்த இது டா. இது வந்து எழுத்துக்கு முன்னாலே டி. இது எழுத்துக்கு பின்னால வந்து வர்றது டி. நிலக்கு எழுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இந்த 3க்கு போகும். இந்த 3க்கு போறப்ப என்ன அப்படின்னா, இப்போ டாட்டா டிடின்னு முடிச்சோம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கம்மா 2. இது வந்து 2. இது பாருங்க ட்ரூ. ஏன் இப்படி பிரிச்சு சொல்லித்தர சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே சொல்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வரிசையா சொல்லிடுவாங்க, தப்பில்லாம எழுதுவாங்க. ஆனா உங்களுக்கு நடுவுல லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொன்னா அவங்களுக்கு அது சொல்ல தெரியாது. அப்போ வந்து யோசிப்பாங்க. அதுக்காக தான் இப்படி பிரிச்சு சொல்லித்தர சொல்றாங்களே. அப்படி பிரிச்சு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். டூ டூ ட்ரூ. இது டே டை. அதே மாதிரி இந்த டா வரிசையில பாருங்க 2. இது வந்து 2. இது ட்ரூ. டே டை. இது வந்து ஏ சவுண்ட் வரும், இது ஐ சவுண்ட் வரும். அதாவது எந்த லெட்டர் எழுதுறோமோ அந்த லெட்டருக்கு மேல ஒரு கோடு போட்டா அது ஏ சவுண்டு, 2 கோடு போட்டோம்னா அது ஐ சவுண்ட்ல வரும்.
அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு இந்த நாளை சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அடுத்த போர் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு அப்ப புரியும் பாருங்க. இப்போ அது அப்படி உங்களுக்கு அடுத்ததுல சொல்றேன் பாருங்க, அப்ப தெரியும். இப்போ முதல்ல இந்த 4 பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம இந்த 3 பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த 4 சொல்லியிருப்பேன். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோ, இது டவ், இது டம், தக, கடைசி 2. அதே மாதிரி இதுல பாக்குறப்போ டோ, டவ், டம், தக. அதே மாதிரி இது டோ, டவ், டம், தக. இப்ப பாருங்க, டோ, டவ், டம், தக. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, டாட்டா, டிடி ஃபர்ஸ்ட் 4, அதுக்கு அடுத்து இந்த 3, அதுக்கு அடுத்து இந்த 4, அதுக்கு அடுத்து இந்த 2. டட்ட டாடானா அப்படின்றதுல டாட்டா, டிடி, டூ, ட்ரூ, டே, டை, டோ, டவ், டம், தக. இப்படி பிரிச்சு சொல்லி தரப்போ பசங்களுக்கு ஈஸியா புரியும். டி அப்படின்றப்போ எழுத்துக்கு முன்னால வர்றது, டி அப்படின்னா எழுத்துக்கு பின்னால வர்றது. அதே மாதிரி நமக்கு கம்மா மாதிரி போனோம்னா டூ, எந்த எழுத்து இருந்தாலும் அந்த டூ சவுண்ட் வரும். இது ட்ரூ, ரூ. அதே மாதிரி இது டூ, டே, ஏ சவுண்டு, ஐ சவுண்டு, டை, டோ, டோ, டம், தக. இதுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, இந்த சார்ட்ல இருக்கும், நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. ட, டா, டி, டி, டு, டோ, ட்ரூ, டே, டை, டோ, டோ, டம், தக. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சார்ட்ல பாருங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கோம், தமிழ்லையும் கொடுத்துருக்கோம். டாட்டா, டிடி, டூ, ட்ரூ, டே, டை, டோ, டவ், டம், தக. இப்போ டா வரிசையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா நா வரிசை. அடுத்து நா வரிசை பார்க்க போறோம். நா, இது நா, இது நீ, அதாவது நம்ம 3 சுழினா இது. அதுக்கு அடுத்து நீ, இது நு, இது நூ, இது நு, நே, நை, நோ, நோ, நம், நஹ. நா, நீ, நு, நூ, நே, நை, நோ, நௌ, நம், நஹ. இது மேலே ஒரே ஒரு புள்ளி. இது என்னென்னா, இந்த நீன்னு வரப்போ என்னென்னா எழுத்துக்கு முன்னால் இருந்து வரும். நீ அப்படின்றது எழுத்துக்கு பின்னால் இருந்து வரது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டட்ட டானா வரைக்கும் பார்த்து, அடுத்து நம்ம பார்க்க போறது தா வரிசை. த, அதாவது டி, அச்சி, த. அதுக்கடுத்து த, அதுக்கடுத்து த, அடுத்து த, இப்போ த வரிசையை பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து நாவை பார்க்கலாம். இப்போ த, த, நான் சொன்ன மாதிரி எழுத்துக்கு முன்னால இருந்து வர்றது தி.
இது வந்து தீ வெளியே வர்றது. அப்புறம் தூ, இது வந்து தூ, இது வந்து த்ரூ. தீ தை எந்த லெட்டரா இருந்தாலும் அந்த லெட்டருக்கு மேல ஒரு கோடு போட்டா தே, 2 கோடு போட்டா தை. அதே வந்து பக்கத்துல ஒரு கோடு போட்டு தா, நீண்ட ஓசையில் ஒலிக்குது, அதுக்கு மேல போட்டா தோ. அதுக்கு அடுத்து தௌ, தம், தக. பிரிச்சு 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 சொல்லி கொடுக்குறீங்க, அப்ப ஈஸியா இருக்கும். த தா, இது வந்து இப்படிதான் போடணும். தி தி, இது து. எல்லாமே சேமா தான் வரும், லெட்டர்ஸ் தான் டிஃபர் ஆகும். ஆனா எழுதுறப்ப கொஞ்சம் பசங்க மெயினா எதுல வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தே தோ தை தோ இதுல தான் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் திருப்பி 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 நம்ம எழுத வச்சோன்னா ப்ராக்டிஸ் ஆயிடும், ஒன்றும் கஷ்டமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தே, இந்த தோ, அதே மாதிரி இது தை, இது தௌ. இந்த 4த்துல தான் உங்களுக்கு டவுட் வந்துடும் அடிக்கடி. அதே மாதிரி இதுல வந்து இப்ப பாருங்க, தூ, இது வந்து தூ. ஒரு நிமிஷம், இதே மாதிரி இது தூ, சி மாதிரி போடுறது அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து உல்டா 6 மாதிரி போ தூ, இது வந்து த்ரூ. இந்த 3, அதாவது இப்படி இப்படி இப்படி, அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா மேல ஒரு கோடு போடுறது, அதுக்கப்புறம் 2 கோடு. இது தே, இது தை, இது தோ, இது தௌ. இதுலதான் மெயினா கன்ஃபியூஷன் ஆவாங்க. மற்றபடி இது வரிசை தானா தா பக்கத்துல ஒரு கோடு, அதுக்கப்புறம் உள்ள இருந்து போட்டு இப்படி வர்றது, அது வெளியேந்து வர்றது, இதை ஈஸியா பண்ணிடுவாங்க. இதுலதான் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இதை மட்டும் நம்ம வந்து கரெக்டா பார்த்துட்டோம், இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாமே ஈஸியா அதே சேம் மெத்தட்ல தானே எழுத போறது, அதனால ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தா, இது வந்து தி தி, து து, இது து, தே, தை, தோ, தௌ, தம், தஹ. அதே மாதிரி இது தா தி, இது இப்படி போடுறப்போ இந்த லெட்டர் மட்டும் இப்படி வரும். தி சேர்த்து எழுதக்கூடாது, மேல ஃபுல் கோடு போடக்கூடாது. இது வந்து து, இது த்ரூ, து து த்ரூ, தி, தை, தோ, தௌ, தம், த. என்ன ஒண்ணு, இது வந்து த. நீங்க மேல இப்படி சுழிச்சு போட்டுட்டீங்கன்னா இது என்ன ஆயிடும், காவாயிடும். அதனால இது த. அதனால அது மட்டும் எப்பவுமே தா போடுறப்போ என்ன பண்ணக்கூடாது, ஃபுல்லா கவர் பண்ண கூடாது. அதுக்குதான் இங்க எழுதுறப்போ கூட நம்ம இப்படி மேல கோடு போட்டுப்போம், கவர் பண்ண கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலதான் மெயினா என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் ஆகும். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், டட்ட டன தத்த தன பார்த்திருக்கோம். இப்போ இந்த த வரிசையில கடைசியா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நான் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னால பார்த்தனா வந்து 3 சுழினா நமக்கு யூ மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு கோடு வரா மாதிரி இருக்கும், அதை பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது புக்ல பார்த்தா பிரிண்டிங்ல தாக்கும் நாக்கும் ஒரே சேமா இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தா, நா அப்படின்றது இப்படி சுழிச்சிருக்கும். இப்போ இது நான், இது வந்து உங்களுக்கு தன்னகரனா வரும், 2 சுழினா அதுவும் வரும். இது நீ, இது நீ, நு, இது நூ, நு, நே, நை,
நோ நோ ஆம் நக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க தெரிஞ்சிருக்கோம். இந்த டா வரிசை பார்த்துருப்போம் நம்ம. இப்போ இந்த கான்சனன்ட்ல பாருங்க. இப்போ கக்க கங்க சச்ச ஜான வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து எது வரைக்கும்னா இது வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த டட்ட டனாலேருந்து தத்த தன. இப்போ அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு தான் பக்கத்தில் இங்கே சார்ட்டும் கொடுத்துருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம், மேலே தமிழ்லையும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ் எழுத்துக்களும் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ் எழுத்துக்களும் கொடுத்துருக்கு, ஹிந்தியும் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்க. நம்ம இப்போ இந்த வரிசை வரைக்கும் பார்த்துருக்கோம். தேர்ட் பார்ட்டில் பாலேருந்து உங்களுக்கு பா வரிசையும் அப்புறம் இந்த யாரா லாபா இந்த ஷா இந்த வரிசையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.